பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க. மிளகாய், வடகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க பின்னாடி புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கணும். சீரகம், மிளகு, உப்பு, சர்க்கரை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டா ரசம் ரெடி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டினதை நாம் இறக்கிட்டா நம்மளுக்கு சூப்பரான ரசம் ரெடி. எடுத்து இப்படி நம்ம வேறு இதில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரசம் ரெடி. அடுத்த அடுப்பில் சாதம் பொங்கிட்டு இருக்கு, அது ரெடி ஆகிக்கும். அடுத்தது கீரை பொரியல் நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி லஞ்ச் வீடியோ நம்மளுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.